வணக்கம் மக்களே. புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி பண்டிகையில் முதல் 3 நாட்கள் வீரத்திற்கு தேவதையான அன்னை பராசக்திக்கும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்திற்குரிய தேவதையான அன்னை மகாலட்சுமிக்கும், அடுத்த 3 நாட்கள் கல்விக்குரிய தேவதையான சரஸ்வதிக்கும் என பிரித்து இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. முப்பெரும் தேவியர் என்று இவர்களை சொல்லுவார்கள். இதில் கல்வி, செல்வம், வீரம் என்றுதான் வரிசைப்படி வர வேண்டும். ஆனால் வீரம், செல்வம், கல்வி என்று மாறி வருகின்றது. இதில் எந்த வழியில் பார்த்தாலும் செல்வம் இடையில் இருக்கின்றது. செல்வம் இடையில் இருக்கின்றது என்று சொன்னால் அது இடையில் வந்து இடையிலே செல்வது செல்வம். செல்வம் எப்போதும் நம் கைவேலை விட்டு செல்வோம் என்று நிற்பதால் தான் செல்வத்திற்கு செல்வம் என்று பெயர் வந்தது போலும். அது செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு வீரம் வேண்டும். அதை முறையாக செலவு செய்வதற்கும், பிறருக்கு உதவி செய்வதற்கும், சேமித்து வைப்பதற்கும் அறிவாகிய கல்வி ஞானம் வேண்டும். எனவேதான் செல்வத்தை இடையில் வைத்து வீரத்தையும் கல்வியையும் அந்த செல்வத்தை காப்பாற்றுகின்ற முறையிலே முன்னும் பின்னுமாக அரண் போல் வைத்திருக்கின்றார்கள் என்பது நமது பெரியோர்களின் சுவாரஸ்யமான சிந்தனை. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.